بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 11வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, உங்களுடைய பாடசாலைகளில் முதலாம் தவணை பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை பார்த்து வருகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் கித்தத்தி என்ற கவிதையை படித்தோம். அதே போன்று சென்ற வாரம் நாங்கள் சந்தர்ப்ப துவாக்களை நான் உங்களுக்கு சந்தர்ப்ப துவாக்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகம் ஒன்றை செஞ்சேன். எனவே இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக சந்தர்ப்ப துவாக்களை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். சரியா? அப்போ இன்றைக்குள்ள பாடம் என்னன்னு சொன்னால் எங்களோட சந்தர்ப்ப துவாக்களை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது இருக்கிறோம். ரைட். ஓகே, ரைட். நான் நினைக்கிறேன் ஸ்க்ரீன் கிளியராக விளங்குறதுக்கும். ஓகே, ரைட். ஓகே, இந்த சந்தர்ப்ப துவாக்களை பொறுத்த மட்டில் நான் சென்ற வாரம் குறிப்பிட்டது போன்று 10ஆம் ஆண்டில் மொத்தமாக 19 துவாக்களும் 11ஆம் ஆண்டில் 11 துவாக்களுமாக மொத்தமாக 30 துவாக்கள் காணப்படுகின்றன. அப்போ உங்களோட வினா பத்திரத்தில் உள்ள வினாக்கள் எப்படி வரலாம் என்றால், பகுதி 1ல் நான் சொன்னேன் பூரணப்படுத்துக என்று வரும். ரைட். அப்போ ஆரம்ப பகுதி இடைவெளி தரப்பட்டு பின்னால அந்த துவாவுடைய இறுதி பகுதியை தந்து பூரணப்படுத்துக என்று வரலாம், அல்லது ஆரம்ப பகுதியை தந்து துவாவை பூரணப்படுத்த வேண்டி வரும், அல்லது சில சொற்களுக்கு மாத்திரம் இடைவெளி தந்து அந்த இடத்துல நீங்க துவாவை பூரணப்படுத்த வேண்டி வரும். சரியா? அடுத்தது அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்ப துவா, அந்த குறிப்பிட்ட துவாவை ஓதுகின்ற சந்தர்ப்பம் என்ன என்ற கேள்வி வர முடியும். ரைட். ரைட். ஓகே, அடுத்தது பகுதி 2ல் நாங்கள் பார்த்தோம். பகுதி 2ல் வந்து அது சாய்ஸ் எங்களுக்கு தெரிவு இருக்குது பகுதி 2ல். இருந்தாலும் பகுதி 2ல் துவாக்கள் அடிப்படையாக வைத்து வரக்கூடிய வினாவை பொறுத்த மட்டில் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப துவாவை தந்து அந்த துவாவை விளக்குக என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். சரியா? அப்படி வார சந்தர்ப்பத்தில் அந்த துவா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் அதை நாங்கள் எழுதணும். ஓதப்படும் சந்தர்ப்பம் விளக்குகான்னு கேட்டால் ஓதப்படும் சந்தர்ப்பம், அதே போன்று அதனுடைய பொருள், துவாவின் பொருள். சரியா? இது ரெண்டையும் குறிப்பாக நாங்கள் எழுதினா போதும். விளக்குகாண்டு வந்தாலும் அந்த அதில் உள்ள யதார்த்தத்தை, அதில் உள்ள படிப்பினைகளை அல்லது அதில் இருக்கின்ற விடயங்களை பெருசாக எழுதி கொள்ள தேவையில்ல. நாங்கள் வந்து அதோட ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்தையும் அதே போன்று துவாவுடைய பொருளையும் எழுதினா போதும். சரி. அடுத்தது அந்த துவாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயத்தை விளக்குக என்ற ஒரு கேள்வி வரும். அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 இலக்கிய நயங்கள் எழுதினா போதும். இது வினாத்தாள் 2ல். வினாத்தாள் 2ல் சாய்ஸ் இருக்குது. அதாவது பழமொழிகள், சந்தர்ப்ப துவாக்கள், அடுத்தது சிறுகுறிப்பு எல்லாம் கலந்ததுதான் ஒரு பெரிய வினா. அதில் ஒரு வினா தான் என்னென்னா துவாவை தந்து துவாவை விளக்குகாண்டு வந்தாலும் அந்த துவா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்தையும் அந்த துவாவுடைய பொருளையும் மாத்திரம் எழுதினா போதுமானது.
அடுத்த இலக்கிய நயம் என்று கேட்டால் அந்த துவாவில் இருக்கின்ற இலக்கிய நயம். உதாரணமாக இங்கே நான் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ ஜஅல் ஃபீ பஸரி நூரா என்ற ஒரு பெரிய நீண்ட துவா ஒன்று இருக்குது. அப்ப துவாவை விளக்குகாண்டு வந்தா நாங்க எப்படி எழுதுறது? இந்த துவா மஸ்ஜிதுக்கு செல்லும் போது ஓதும் துவா. சரியா? துவாவுடைய பொருள் எப்படி? யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய நாவில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, அப்படி என்று அந்த 2 பாயிண்ட்டும் வந்தா போதும். ஏண்டா இந்த இந்த கேள்விக்கு 2 புள்ளிகள் தான் வழங்கப்படும். சரியா? அப்ப ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்துக்கு 1 புள்ளி, துவாவுடைய பொருள் எழுதப்பட்டிருந்தால் 1 புள்ளி, 2 புள்ளி. அடுத்த இலக்கிய நயமன் வரக்குள்ள அதுக்கும் எத்தனை புள்ளி? 2 புள்ளிகள் தான் வழங்கப்படும். அந்த வகையில இப்ப உதாரணமாக இதுல வந்து 100 திரும்ப திரும்ப வருது. அப்ப அது துஆவுடைய ஓசைனத்துக்கு அழகு சேர்க்குது என்று சொல்லலாம். அதே போல அந்த ஃபீ 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 என்று திரும்ப திரும்ப வருது. ரைட். அப்ப 100 நெடிலோசையில முடிவடைஞ்சிருக்குது. 100 ஃபீ லிசானி 100 வஜால் ஃபீ பஸரி 100 என்று நெடிலோசையில முடிவடைஞ்சிருக்கிற. அப்ப அந்த வகையில நாங்க இலக்கிய நயம் வந்து 1 அல்லது 2, 1 அல்ல 2 அல்லது 3 இலக்கிய நயம் எழுதினா போதுமானது. சரி. ஓகே. இப்ப நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். நான் உங்களுக்கு லேசா விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி நான் இதில ஹைலைட் பண்ணி காட்டுகிறேன். இப்ப 1ஆம் தவணை பரீட்சைக்குரிய துஆக்கள். சரியா? 1ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள்ல வர முடியுமான துஆக்களத்தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சந்திக்கிறேன். நீங்க பாருங்கோ. ரைட். ஓகே. வித்தியாசமா காட்டுவோமே. ஓகே. 1வது துஆ என்னன்னு கேட்டா, பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. சரியா? பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. உங்களோட பாட புத்தகத்துல 67ஆம் பக்கம் மாதிரி இருக்கும். சரியா? ரைட். 2வது துஆ பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது ஓதும் துஆ. 3வது நோயாளியை நலம் விசாரிக்கும் போது ஓதும் துஆ. 4வது உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் ஓதும் துஆ. 5வது வுலு செய்த பின் ஓதும் துஆ. 6வது ஆடை அணியும் போது ஓதும் துஆ. சரி. இந்த துஆக்கள்ல உங்களுக்கு பெரும்பாலும் சில துஆக்கள் தெரிந்திருக்கும். உதாரணமாக வுலு செய்த பின் என்ன துஆ ஓதுறன்றது நீங்க பாடமாக்கி இருப்பீங்க. கொஞ்சம் பெரிய துஆ ஒன்று இருக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். சில நீங்க சிலாக்கள் பாடமாக்கி இருப்பீங்க. கூடவே வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அந்த அளவு நீங்க சில நேரம் பாடமாக்கி இருப்பீங்க. ஆனா எங்கட பாட பரப்பில எங்கட சிலபஸ்ல அந்த அளவு பெரிய பகுதி ஒன்று இல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆரம்பிக்கிறதும் இல்ல. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் என்று வாரதும் இல்ல. மாற்றமாக அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபி வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் அந்த அளவு தான் நிக்குது. அப்ப உங்களுக்கு அந்த துஆ பாடமாக்கி துஆவை நீங்க பாடமாக்கி இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். அதே போல தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் ஓதும் துஆ ஒன்று இருக்குது. என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நீங்க சின்ன வயசுலயே ஸ்கூல்லயும் சரி, பள்ளிக்கூடங்கள்லயும் சரி, குர்ஆன் மதரசாக்கள்லயும் சரி பாடமாக்க தார ஒரு துஆ உண்டு. அதையும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பாடமாக்கி இருப்பீங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட துஆக்கள்ல 6 துஆக்கள் தான் 1ஆம் தவணை பரீட்சைக்குரிய துஆக்கள். அதே போல 2ஆம் தவணைக்குரிய சரியா துஆக்களாக நீங்க இத பாருங்க. சரியா? இந்த அளவு துஆக்களும் 2ஆம் தவணைக்குரிய துஆக்கள். ரைட். என்ன? உணவளித்தவருக்கு விருந்தின் பின் ஓதும் துஆ, வீட்டில் நுழையும் போது ஓதும் துஆ, பால் அருந்தியதன் பின்னர் ஓதும் துஆ, கவலைகள் நீங்குவதற்காக ஓதும் துஆ, அதே போல கழிவறையில் நுழையும் போது ஓதும் துஆ, உணவு உண்ண முன் ஓதும் துஆ. சரியா? இந்த துஆக்கள் 2ஆம் தவணைக்குரியது. 10ஆம் ஆண்டிட 3ஆம் தவணைக்குரியதுதான் பள்ளியில் நுழையும் போது ஓதும் துஆ. சரியா? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக். காலைக்கிலும் மாலைக்கிலும் ஓதும் துஆ. எந்நேரத்திலும் ஓத முடியுமான ஒரு துஆ. குறிப்பாக இது எந்நேரமும் வந்திருக்கிற வந்து ஐவேளை தொழுகையின் பின்னர் ஓதும் துஆவாக கூட அந்த துஆ வரும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அதான் துஆ. அடுத்த மஸ்ஜிதை நோக்கி செல்லும் போது ஓதும் துஆ.
வீட்டை விட்டு வெளியேறும் போது மரணித்தவருடைய குடும்பத்தவர்களிடம் ஓதும் துவா தக்பீர் தஹ்ரீமுக்கு பின் ஓதும் துவா. அதாவது நாங்க ஆரம்ப தக்பீர் கட்டுறோம் தானே தொழுகையில, வஜ்ஜஹத்து பதிலாக இன்னும் ஒரு துவா இருக்குது எங்களோட சிலபஸ்ல. நாங்க இன்ஷா அல்லாஹ் அதைத்தான் நாங்க படிக்கிறோம். இது 3ஆம் தவணைக்குரியது. ஆக மொத்தம் 19 துவாக்கள் இருக்குது. 10ஆம் ஆண்டுல நீங்க முழுமையாக படிக்க வேண்டிய துவாக்கள். அப்ப இந்த 19 துவாக்கள்லையும் கூட குறிப்பிட்ட சில துவாக்கள் உங்களுக்கு பாடமான துவாக்கள். எனவே நீங்க ஏனைய துவாக்களை தயவு செய்து பாடமாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல 11ஆம் ஆண்டிலையும் குறிப்பிட்ட இந்த துவாக்கள் இருக்குது. சரியா? 11 துவாக்கள் இருக்குது. ரைட். அப்ப நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. நான் 10ஆம் ஆண்டுக்குரியதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க சில நேரம் நீங்க இதை படிச்சிருப்பீங்க, படிக்காமலும் இருந்திருப்பீங்க. படிச்சவங்க இந்த பகுதி இந்த துவாக்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிறீங்களா என்னத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. படிக்காதவங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பகுதியை இன்ஷால்லா படிச்சு கொண்டா நல்ல. நான் இன்ஷால்லா இன்றைக்கு 6 துவாக்களையும் படிப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சரியா? சின்ன சின்ன துவாக்கள் தானே. ரைட். இன்ஷால்லா நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். சரி, ஓகே ஓகே. அப்ப நான் அந்த துவாக்களை படிப்பிக்கிறதுக்கு முன்னுக்கு சந்தர்ப்ப துவாக்கள் சம்பந்தமாக மிக சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். நாங்க காலையில கண் விழித்தது தொடக்கம் இரவுல கண்ணை மூடும் வரைக்கும், அதாவது தூங்கும் வரைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்க செய்யக்கூடிய செயற்பாடுகள், இந்த செயற்பாடுகளின் போது ஓத வேண்டிய துவாக்கள் என்ன என்றத ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்று தந்துக்கிறாங்க. காலையில எழும்பியதும் ஓதும் துவாக்கள் இருக்குது. நாங்க பாத்ரூம் எங்களோட இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்க பாத்ரூம் போகக்கொள்ள ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. போயிட்டு வெளியே வந்தா ஓதக்கூடிய துவா இருக்குது. திருப்ப நாங்க ஆடைகளை களையும் போது ஓதும் துவா இருக்குது. ஆடைகளை அணியும் போது ஓதும் துவா இருக்குது. திருப்ப நாங்க காலையில சாப்பிடுற நேரம் ஓதும் துவா. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க ஒரு பொழுதை அடைந்து விட்டால் அந்த பொழுதில் மழை பெய்யுமாக இருந்தால் ஓதக்கூடிய துவா இருக்குது. மழை அதிகமாக பெய்தால் ஓதக்கூடிய துவா இருக்குது. மழை இல்லாமலேயே இருந்தால் ஓதக்கூடிய துவா இருக்குது. இவ்வாறாக ரைட் நிறைய 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 ஏராளமான துவாக்கள் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்க என்ன துவாக்களை ஓத வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று தந்திக்கிறாங்க. அந்த துவாக்கள் பெரிய பந்தி கணக்கில் இல்லை, கட்டுரை கணக்கில் இல்லை, மிக குறுகிய சொற்களை கொண்டதாக ஆனா நிறைவான செறிவான கருத்துக்களை தரக்கூடியதாக அந்த துவாக்கள் காணப்படுகின்றன. விளங்கினா? இப்ப நாங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு துவா ஓதுறண்டா ஒரு நிறைய துவாக்கள் ஓதணும் என்று, அதாவது நிறைய வசனங்கள் என்று இல்லை, அது குறுகிய சொற்களை கொண்டதாகத்தான் அந்த துவாக்கள் காணப்படுகின்றன. அந்த துவாக்களை ஓதுறத்தால நன்மைகளும் கிடைக்குது. அதே நேரம் எங்களோட ஈமான் சுவையை எங்களுக்கு அனுபவிக்க முடியுமாக இருக்கும். ஏண்டா அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாகத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா அந்த சந்தர்ப்ப துவாக்களை ஓதுறோம். எனவே எங்களோட ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப எங்களோட ஈமான் ஹலாவத்துல் ஈமான், ஈமான் சுவையை அனுபவிக்க முடியுமாக இருக்கும். அதே போல நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துவாவை ஓதுவதன் மூலமாக இறை நினைவு ஏற்படுகின்றது. நாங்கள் இறைவனை ஞாபகப்படுத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு. உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா, எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கின்ற எத்தனையோ துவாக்கள் இருக்குது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்திலையும் நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றோம். அதே நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், எங்களை விட்டும் தூரமாகுவான், விரண்டோடுவான். ரைட். அதே நேரம் சந்தர்ப்ப துவாக்கள் ஓதுவதன் மூலமாக உள்ளத்தில் காணப்படக்கூடிய கவலைகள் இல்லாமல் போய் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி ஏற்படும். சரியா? அகத்திலும் புறத்திலும் பிரகாசம் ஏற்படும். ரைட். எங்கட முகத்துல ஒரு விதமான வெளிச்சம் வரும். ரைட். வெளிச்சம் அந்த லைட் போட்ட மாதிரி எல்லாம் ஒரு கொளிப்பொண்டு இருக்கும். விளங்கினா? ரைட். அப்ப ஒரு அடியான் பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழவும் நன்மையின் பால் தூண்டப்படவும் இந்த சந்தர்ப்ப துவாக்கள் காரணமாக அமைகின்றன. எனவே இதெல்லாம் சந்தர்ப்ப துவாக்களுடைய சிறப்புகள். சரியா? ரைட். அதே நேரம்
நான் இந்த சந்தர்ப்ப துவாக்கள் சம்பந்தமாக ரைட் ரைட் கொஞ்சம் பாருங்க. இதுவும் அந்த சந்தர்ப்ப துவாக்களுடைய பயன்பாடுகள் தான். ரைட். அரபாலிக்குது. நீங்க அரபாலிக்கிறத நினைச்சு ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இது எனக்கு லேசிக்காக வேண்டி நான் அரபால நோட் பண்ணி கொண்டு வந்தேன். சரியா? ரைட். இப்ப சந்தர்ப்ப துவாக்கள் மூலமாக நாங்க அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவது என்பது ஒரு நிஅமத். ஒரு நிஅமத்துன் குபுரா, மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தை, அந்த அருளை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் வழங்குவது கிடையாது. அவன் நாடுகின்ற அடியார்களுக்கு மாத்திரம்தான் அந்த அருளை வழங்குகின்றான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற அந்த அருளை அல்லாஹு தாலா அவன் நாடுகின்றவர்களுக்கு மாத்திரம்தான் வழங்குகின்றான். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக ஷைத்தான் எம்மை விட்டும் விரண்டோடுகின்றார். சரியா? அதே போல அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வது, ஞாபகப்படுத்துவதானது அவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உள்ளத்தில் காணப்படக்கூடிய கவலைகளை, துக்கங்களை, துயரங்களை, சோகங்களை நீக்கிவிடும் என்று எது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதானது. என்றால் நாங்க சந்தர்ப்ப துவாக்கள் மூலமாக அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹு தாலா உள்ளத்தில் காணப்படக்கூடிய கவலைகளை நீக்கி விடுவார். உள்ளத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். உள்ளத்தை பலப்படுத்தும், உடம்பை பலப்படுத்தும். அதே போல நாங்கள் அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் அல்லாஹு தாலா எம்மையும் ஞாபகப்படுத்துவான். எனவே சூரா பக்ரால 152ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா எப்படி சொல்றான்? ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப நாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உள்ள துஆக்களை நாங்க ஓதுவதன் மூலமாக நாங்க என்ன செய்றோம்? அல்லாஹு தாலாவை நாங்க ஞாபகப்படுத்துறோம். எனவே அல்லாஹு தாலாவும் என்ன செய்வான்? எம்மை ஞாபகப்படுத்துவான். எம்மை பற்றி பெருமையாக கதைப்பான். எங்க கதைப்பான்? மலக்குமார்களுக்கு மத்தியில அல்லாஹு தாலா எம்மை பற்றி மிகவும் பெருமையாக கதைப்பான். ரைட். அதே நேரம் இந்த சந்தர்ப்ப துஆக்களானது அல்லது அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவதானது பாவங்களை போக்கிவிடும். சரியா? பாவங்களை போக்கிவிடும். அதே போல அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும். பாவங்களை போக்கி நன்மைகளாக அது மாற்றிவிடும். பாவங்களை போக்கி அதை என்ன செய்யும்? நன்மைகளாக மாற்றும். சந்தர்ப்ப துஆக்கள் ஓதுவதன் மூலமாக. ரைட். அல்லாஹு தாலாவுடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு பெற்று தரக்கூடியதாக இந்த சந்தர்ப்ப துஆக்கள் காணப்படுகின்றன. உள்ளத்தில அமைதி ஏற்படும் என்று ஏற்கனவே சொன்னேன். எங்கட நாவு என்ன செய்யும்? புறம், கோல், பொய், மற்றவர்களை கேலி செய்கிறது, பட்டப்பேறு சொல்றது, இது போன்ற விடயங்களை விட்டும் எங்கட நாவு பாதுகாக்கப்படும். சரியா? மறுமை நாள்ல எங்களை இந்த துஆக்கள் பாதுகாக்கும். விளங்கினா? அப்ப அதே நேரம் நான் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த துஆக்கள் அல்லது இந்த துஆக்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துகிறோம். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இவை இதெல்லாம் மிகவும் இலகுவானது, கஷ்டமானது அல்ல, கடினமானது அல்ல. இப்ப நாங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாக இருந்தால் இன்றைக்கு 20 லட்சம் 25 லட்சம் கையில சல்லி தேவை. இதுக்கு லட்சக்கணக்கு சல்லி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜகாத்தை வழங்குவதாக இருந்தால் நாங்க ஜகாத்தை வழங்குவதற்கு தகுதியானவர்களாக நாங்க இருக்கணும், செல்வந்தர்களாக இருக்கணும். இதுக்கு சல்லி எல்லாம் அவசியம் இல்லை, பணம் தேவையில்லை. சரியா? எங்கட உறுப்புகள் செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலை முதல் மாலை வரை பசித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரைட். எங்கட நாவு மட்டும் இயங்கினா போதும். அப்ப நாவுக்கு தான் இங்க வேலை இருக்குது. அந்த அந்த துஆவை ஓதினா போதும். அப்ப மிக இலகுவான துஆவாக இந்த துஆ இந்த இந்த மிக இலகுவான ஒரு வணக்கமாக, மிக இலகுவான ஒரு இபாதத்தாக இந்த துஆக்கள் ஓதுறது காணப்படுகின்றது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த சந்தர்ப்ப துஆக்கள்ல நாங்க இந்த சிலபஸ்ல படிக்கிறது வெறுமனே 30 துஆக்கள் தான். எனவே இந்த 30 துஆக்களையாவது நாங்க பாடமாக்கலாட்டி உண்மையிலேயே அதை விட துரதிஷ்டம் வேற எதுவும் இருக்க முடியாது. விளங்கினா? கட்டாயமாக நாங்க எல்லோரும் இந்த 30 துஆக்களையாவது எப்படியாவது பாடமாக்கணும் என்ற அந்த எண்ணத்தோட தான் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கிறது எக்ஸாமுக்காக மட்டுமல்ல.
பாடமாக்குறது எக்ஸாமுக்காக மட்டுமல்ல. எஸ், நாங்க படிக்கிறதும் பாடமாக்குறதும் எக்ஸாமுக்காக என்ற அந்த எண்ணத்தோடு இருந்தால் நாங்க படிக்கிறதும் வேஸ்ட், பாடமாக்குறதும் வேஸ்ட். சரியா? அல்லாவுக்காக, அல்லாவுடைய ரசூல் கற்றுத்தந்த சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்குறது வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக என்ற அந்த தூய எண்ணத்தோடு, ரஹ்மானை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு நாங்க பாடமாக்குவோமாக இருந்தால் பாடமாக்கியும் படும், படிச்சும் படும், தவணை பரீட்சைகள்ல அதிகமான புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அதே நேரம் எங்கட வாழ்க்கையிலும் இந்த துஆக்களுடைய பிரதிபலிப்பை எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். எனவே தயவு செஞ்சு எல்லா மாணவர்களும் சரியா என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த துஆக்களை பாடமாக்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும். அப்ப முதல்ல படிக்கிறதுக்கு முன்னுக்கு எங்கட உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை நாங்க தூய்மையாக்கி கொண்டா இப்ப நாங்க படிக்கிறது கூட நன்மைகளாக மாறும். இப்ப நான் அவளை படிப்பிக்கிறதும் நீங்க படிக்கிற இந்த பொழுதுகளும் கூட நீங்க அந்த எண்ணத்தை தூய்மையாக்கி கொண்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா, ரைட், ஓகே, நான் குறிப்பிட்ட இந்த துஆ கண்ட பொருளை விளங்கி நான் பாடமாக்குவேன், அல்லாவுக்காக பாடமாக்குவேன், அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக பாடமாக்குவேன், என் வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி பாடமாக்குவேன் என்ற அந்த தூய எண்ணங்களோடு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்தீர்களானால் இந்த கிளாஸ் முடியும் வரங்காட்டியும் மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்வாங்க. உங்களை சுத்தி மலக்குமார்கள் இருப்பாங்க, அது ஆனா உங்களுக்கு விளங்காது. சரியா? அதை விட்டுட்டு ஏனோ தானோ என்று நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக படிச்சீங்கன்னு சொன்னா அது அந்த பாக்கியம் கிடைக்காது. சரி, அந்த ஒரு அறிமுகத்தோட நாங்க இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்ப துஆக்களை முழுமையாக பார்ப்போம். சரியா? ரைட். ஸ்கிரீன் விளங்குறா? ஸ்கிரீன் விளங்குறதானே? ரைட். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நினைக்கல இதுக்கு பிறகு ரெக்கார்டிங் தொடர்ச்சியாக யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏண்டா ரெக்கார்டிங் யூடியூப்ல போடுறத காரணமாக வச்சு சில மாணவர்கள் மாணவிகள் வகுப்புக்கு வாரதை இடைநிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே இபிசி நிர்வாகம் யோசிக்குது, தொடர்ந்து ரெக்கார்டிங்கை வந்து நாங்கள் போட்டுக்கொண்டு தானே வந்தோம், அதை தொடர்ந்து அது போடுறதா இல்லையா என்றத யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. போட்டுப்படவும் மேலும் போட்டுப்படாமல் இருக்கோம் மேலும். சரியா? ரைட், ஓகே. நான் அனுப்புகிற ஐடியால் இல்லை. சரியா? இப்போ அன்றைக்கு புதன்கிழமை அரபு கிளாஸ் நடந்த அந்த டைமும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்துச்சு. அப்போ எனவே ரெக்கார்டிங் வந்து அனுப்புவீங்களா என்று தயவு செஞ்சு என்கிட்ட கேட்க வேணும். எனக்கு அனுப்புகிற ஐடியா இல்லை. இந்த டைமுக்கு வந்து நீங்கள் கிளாஸில் அட்டெண்ட் ஆகினா அது மிச்சம் சந்தோஷமாக இருக்கும். சரியா? ரைட், ஓகே. முதலாவது துஆ என்னன்னு கேட்டால், பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. ரைட். அப்போ அந்த துஆ மிச்ச லேசான துஆ. நானோட குரூப்பில் இந்த துஆவை ஷேர் பண்ணின மாதிரி ஞாபகம். கொஞ்சம் ஏ4 தாளில் டைப் பண்ணி இதை நான் ஷேர் பண்ணின மாதிரி ஞாபகம். அப்போ கூட வீட்டில் என்ன செய்யலாம் பிள்ளைகள், அதை பிரிண்ட் பண்ணி, இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணி அனுப்பலாம் இல்லையா, அப்போ நான் பிடிஎஃப்ல தான் அனுப்பலாம். அப்போ நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி வீட்டை விட்டு வெளியேறுகின்ற அந்த சந்தர்ப்பம் அந்த இடத்துல ஒன்றோ கதவில் அல்லது கதவு பக்கத்தில் சுவரில் அல்லது வெளி சுவரில் கட்டாயமாக ஒட்டுறது. ஒட்டினா அதை நீங்களும் ஓதுவீங்க. சரியா? எப்போ ஓதுவீங்க? உங்களோட வீட்டில இருந்து வாப்பா இல்லாட்டி உம்மா இல்லாட்டி தாத்தா நானா சாச்சா பெரியப்பா மாமா மாமி யார் வந்துட்டு போனாலும் அதை கண்ட உடனே உங்களுக்கு அதை ஓத கருத்தொண்டு வரும். நீங்க மட்டும் ஓத மாட்டீங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே போற சந்தர்ப்பத்துல கூட உம்மாவோ இல்லாட்டி தாத்தாவோ வாப்பாவோ அதை பார்த்து ஓதுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டின உடனே எல்லாரும் பார்த்து ஓதணும் என்றது இல்லை. சரியா? அதை ஒட்டினத்துக்காக வேண்டி எல்லாரும் ஓதணும் என்றது இல்லை. அது காலம் போக போக அது விளங்காமலேயே சொல்லிப்படும். உங்களை அல்லாஹ் கிட்ட துஆ சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு உங்களை வழி அனுப்புவதாக ஒரு சூழல் ஒன்று உருவாகும். இது காலப்போக்கில ஒரு காலம் வரும். அந்த காலத்துல அந்த துஆ ஒட்டப்பட்டிருந்த இடத்துல இல்லாவிட்டாலும் கூட உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பாடமாக இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, யாரு வந்துட்டு போனாலும் இந்த துஆவை ஓதி வழி அனுப்பி வைப்பாங்க. ஒரு அருமையான துஆ. சரியா? என்ன துஆ பாருங்க. ஜவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லகல் ஹைர ஹைத்துமா குந்த.
ரைட், நான் உங்களுக்கு லேசா விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து மொழிபெயர்த்து காட்டுறேன். கருத்தை நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஜௌவதகல்லாஹு தக்வா. சரியா? ஜௌவதக ஜௌவதக அல்லாஹ் உமக்கு ஜௌவதக கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. ஜௌவதக அந்த கருத்து என்ன? அல்லாஹ் ஜௌவதக அல்லாஹ் 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 உமக்கு கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. இந்த கட்டுச்சாதனமாக்குறேன்னா என்ன? இப்ப நாங்க ஒரு பிரயாணத்துக்கு போற நேரம் ஒரு ட்ரிப் ஒன்று போறேன்னு வைங்களே, ஸ்கூலால 2 டேஸ் கொண்டு ஒரு ட்ரிப் ஒன்று போறேன்னு சொன்னா உங்களுக்கு 2 வீக்ஸா தூக்கம் வராது. அந்த ட்ரிப்பை பத்தி தான் நீங்க யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. ட்ரிப்புக்கு தேவையான எல்லாமே பிளான் பண்ணி நீங்க எடுப்பீங்க. ட்ரிப்ல என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன மாதிரியான கண்ணாடிகளை பயன்படுத்துறது, என்ன மாதிரி ஷூவை கொண்டு போறது, என்ன மாதிரி கப்பை எடுக்கிறது, யாருக்கும் தெரியாம என்ன மாதிரி மொபைல் போனை கொண்டு போறது, ரைட், இப்படி உங்களோட பிளான் இருக்கும். 2 வீக்ஸுக்கு மாதிரி இருக்கும். 2 வீக்ஸா 2 வீக்ஸுக்கு மேலேயும். அப்ப எதையும் மிஸ் பண்ணாம நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறீங்க இல்லையா பயணத்துல, அதுதான் அந்த கட்டுச்சாதனம் என்று சொல்றது. ஒரு பயணத்தின் போது நாங்க கொண்டு செல்கின்ற உடை, உணவு, தண்ணீர், ஏனைய பொருட்கள் எல்லாமே கட்டுச்சாதனம் என்று நாங்க சொல்றோம். அப்ப இப்ப நாங்க ஒருத்தரை வழி அனுப்ப கொள்ள நீங்க கொண்டு போற பொருட்கள்ல அது நீங்க உங்களோட கொண்டு போறீங்க. ஆனா அல்லாஹு தாலா உங்களுக்கு முக்கியமாக இதை தரட்டுமாம் தக்குவா என்ற அந்த இறை எச்சத்தை அல்லாஹு தாலா உமக்கு கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. சரியா? அல்லாஹு தாலா உமக்கு இறை எச்சத்தை கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. ரைட். ரைட். அடுத்த பாருங்க, வகஃபர தன்பக வகஃபர தன்பக உமது பாவத்தை அவன் மன்னிப்பானாக. வகஃபர மன்னிப்பானாக. சரியா? இப்ப ரைட், கஃபர தன்பக உமது பாவங்களை அவன் மன்னிப்பானாக. ஜவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக அல்லாஹு தாலா உமக்கு இறையச்சத்தை தக்வாவை கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. சரியா? வகஃபர தன்பக உமது பாவங்களை அவன் மன்னிப்பானாக. வயஸ்ஸரலகல் ஹைர ஹைசுமா குந்த யஸ்ஸர இலகுவாக்குவானாக. உங்களோட புத்தகத்துல இலகுவாக்கினான் என்று இருந்தா நீங்க மாத்தி சொல்லுங்க, இலகுவாக்குவானாக அப்படி மாத்தி கொண்டா சரி. சரியா? இலகுவாக்குவானாக. யஸ்ஸர யாருக்கு? லக்க. லக்கேண்டா உமக்கு. லக்கேண்ட சொல்லுக்கு உங்களோட புத்தகத்துல பொருள் இருக்காத, நீங்க தான் நோட் பண்ணி கொண்டு போகணும். சரியா? ரைட். லக்கேண்டா கருத்துன்னா உமக்கு. அல் ஹைர என்ற கருத்து நன்மைகளை, நலவுகளை, நற்காரியங்களை. அல் ஹைர் என்ற சொல் இஸ்லாம் அங்கீகரித்துள்ள எல்லா நல்ல விதமான செயற்பாடுகளும் அல் ஹைர் தான். சரியா? யஸ்ஸரலகல் ஹைர அல்லாஹு தாலா உமக்கு நன்மையான விடயங்களை, நலவுகளை, நற்காரியங்களை இலகுபடுத்தி தருவானாக. ரைட். ஹைசுமா குந்த அண்டா நீர் எங்கிருந்த போதிலும். சரியா? ஹைசுமா குந்தன கருத்து என்ன? நீர் எங்கிருந்தல் போதிலும். வயஸ்ஸரலகல் ஹைர ஹைசுமா குந்த நீர் எங்கிருந்த போதிலும் அல்லாஹு தாலா உமக்கு நற்காரியங்களை, நலவுகளை, நன்மைகளை இலகுவாக்கி தருவானாக என்றதான் என கருத்து. சரி, திரும்ப பாருங்க. ஜவ்வதகல்லாஹு தக்வா அல்லாஹு தாலா உமக்கு இந்த வந்து உமக்கு என்ற கருத்துல வாரத. அல்லாஹு தாலா உமக்கு இறையச்சத்தை பயண சாதனமாக்குவானாக, கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. வகஃபர தன்பக மேலும் இந்த வாவ் வந்து மேலும் நான் அதை பெருசா சொல்லிட்டு போகல புள்ளகர். இந்த வாவ் வந்து வாரிடம் இங்கன வந்து மேலும், இங்கனையும் வந்து மேலும். சரியா? மேலும் உமது பாவங்களை தன்பக்க இந்த ஒரு மேல தான் நிக்குது. ஆனா பாவங்களை தன்பண்ட பாவம் ஒரு மேல தான் நிக்குது, ஆனாலும் பாவங்கள் என்று சொல்லலாம். உமது பாவங்களை அவன் மன்னிப்பானாக. வயஸ்ஸரலகல் ஹைர ஹைசுமா குந்த நீர் எங்கிருந்த போதிலும்
உமக்கு நலவுகளை, நற்காரியங்களை, நல்ல விடயங்களை இலகுவாக்கி தருவானாக. சரி, இப்ப நாங்க ஒரு பயணம் ஒன்று போறோம் இல்லையா? பயணம் ஒன்று போற சந்தர்ப்பத்துல இந்த தக்குவா என்பது ஆக முக்கியம். ஏன்னா நாங்க என்னதான் கொண்டு போனாலும் தக்குவா இல்லாவிட்டால் இறைவனுக்கு மாற்றமான செயற்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் பயணங்கள் அதிகம். ஏன்னா பயணங்கள்ல நாங்க தனிமையாகத்தான் போறோம். எங்களை கேட்க பார்க்க யாரும் இல்லை. எங்களுக்கு எதை வேணுமென்றாலும் கேட்கலாம், யாரை வேணுமென்றாலும் பார்க்கலாம். எனவே தக்குவா யாரு யாரு என்ன பார்க்கலாட்டியும் அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வானது எம்மை பாவங்கள் செய்வதை விட்டும் பாதுகாக்கும். சில நேரம் நாங்க பயணங்கள் போனா வணக்க வழிபாடுகள்ல அலட்சியமாக இருப்போம். உதாரணமாக குறிப்பாக தொழுகை. இப்ப தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. ஆனா அல்லாஹு தாலா பயணிகளுக்கு, பிரயாணத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சலுகை வழங்கி இருக்கின்றான். சேர்த்தும் சுருக்கியும் தொழலாம். ஆனா நாங்க ஒரு ட்ரிப்போ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ட்ரிப் போனாலும் சரி, அல்லது ஃபேமிலியாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ் என்று நாங்க ட்ரிப் போனாலும் சரி, பெரும்பாலும் எங்கடவங்களுக்கு மத்தியில இந்த தொழுகை விஷயத்துல ஒரு அலட்சிய போக்கொண்டு, அசமந்த போக்கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். தொழுவுறது இல்ல, சரியா? பல காரணங்களை முன்வைப்பாங்க. அது பொருத்தமற்ற காரணங்கள், சரியா? அப்ப இந்த தக்குவா இருக்குமாக இருந்தால் நாங்க எங்கிருந்தாலும் என்ன செய்வோம்? தொழுகை விடயத்தில் கவனமாக இருப்போம். பாவங்கள் செய்வதை விட்டும் தூரமாகுவோம். அப்ப நாங்க ஒத்தர வழி அனுப்புகின்ற நேரம் நீங்க என்ன கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, கொண்டு போகலாட்டும் பிரச்சனை இல்லை, கட்டாயமாக அல்லாஹு தாலா இந்த தக்குவா என்ற அந்த இறை உணர்வை, இறை எச்சத்தை நீங்க கொண்டு போற பயணத்தின் ஒரு சாதனமாக ஆக்கி தருவானாக நாங்க துவா கேட்டு அனுப்புறோம். ரெண்டாவது வகஃபர தன்பக்க, நீங்க போற பயணத்துல பயணம் தானே, பலதும் பார்த்துப்படும், பலதும் கேட்டுப்படும். அப்ப நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்கும். உதாரணமாக இப்ப நாங்க பஸ் ஏறினாலே நிறைய பாட்டு, உதாரணமாக, சரியா? அப்ப அந்த பாட்டு நாங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை கேட்டுக்கொண்டுதான் போக வேண்டி இருக்கும், சரியா? ரைட். அப்ப உதாரணமா நான் சொல்றேன். அதே மாதிரி சில போது சைத்தானின் தூண்டுதல்களால் சில பார்வைகள் பாவமான பார்வைகளாக இருக்கும், ரைட்? இவ்வாறான சந்தர்ப்பத்துல நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இவற்றை அல்லாஹு தாலா உங்களுக்காக மன்னிப்பானாக என்று நாங்க கேட்கணும். அதான் முடியட்டுமா? ரைட், ஓகே. ரைட். அப்ப 2 பகுதியை பார்த்தோம். 3வது பகுதி என்னென்றா, வயசரலக்கல் ஹைர ஹைசுமா குந்த. இப்ப ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் என்றால் ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு அவசிய காரணத்துக்காகத்தான் வீட்டை விட்டு வெளியேறி செல்வார். அந்த அடிப்படையில அவரு என்ன நோக்கத்துக்காக, என்ன நற்காரியத்தை செய்வதற்காக, தொழில் நிமித்தம் போகலாம், படிப்பதற்காக வெளியேறி செல்லலாம், சரியா? அல்லது ஒரு நோயாளியை தரிசிப்பதற்காக வெளியேறி செல்லலாம், அல்லது அல்லாஹு தாலாவுடைய இயற்கை படைப்புகளை கண்டுகளிப்பதற்காக வெளியேறி செல்லலாம், அல்லது விளையாடுவதற்காக, உடற்பயிற்சி செய்வதற்காக, ஏதோ ஒரு நல்ல விடயத்துக்காக, இஸ்லாம் அங்கீகரிக்கின்ற ஒரு நற்காரியத்தை, ஒரு நல்ல செயற்பாட்டை செய்வதற்காக வெளியேறி செல்கிறார் என்றால் அது அல் ஹைர், நன்மையான காரியம். இந்த நன்மையான காரியம் அல்லாஹு தாலா உமக்கு இலகுபடுத்தி தருவானாக. நீங்க எங்கு இருந்தாலும், நீங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹு தாலா உமக்கு இலகுபடுத்தி தருவானாக என்ற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்திக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மையிலேயே நாங்க வந்து என்ன வீட்டை விட்டு வெளியேறும் போது போகின்றவரை வழியனுப்பி வைப்பதற்காக ரசூலுல்லா கற்றுத்தந்த வேறு துவாக்களும் இருக்குது, சரியா? வேறு துவாக்களும் இருக்குது. ஆனாலும் நாங்க வந்து இந்த துவாவை சிலபஸ்ல இருக்கின்ற இந்த துவாவை நாங்க இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம், பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி,
அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இது சந்தர்ப்ப துவா என்னன்னு தெரியும். ஒருவரை வழி அனுப்பி வைக்கும் போது ஓதும் துவா. சரியா? அப்ப பொருள் ஒரு புத்தகத்துல மிக்குது. அல்லாஹு தாலா இறையச்சத்தை உமக்கு பயணச்சாதனமாக்குவானாக. மேலும் உமது பாவத்தை மன்னிப்பானாக. நீ எங்கிருந்தாலும் நன்மையை, நலவுகளை, நற்காரியங்களை, நல்ல விடயங்களை உமக்கு எளிதாக்குவானாக. சரி. இலக்கிய நயம் என்று வர கொள்ள புள்ளகள் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த துவா ஒரு பெரிய துவா உண்டல்ல, ஒரு சின்ன ஒரு துவா. குறுகிய சொற்கள்ல ஒருவரது வாழ்க்கை விமோசனத்துக்கு, வாழ்வின் விமோசனத்தை தேடித்தரும் தக்வா, பாவமன்னிப்பு, நற்செயல் புரிதல் ஆகியவற்றை அல்லாஹ்விடம் வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்தி வழி அனுப்புவதற்கு இந்த துவா கூறப்படுகின்றது. இந்த அளவு விரிவா தேவல்ல. எப்படியோ தக்குவா, அடுத்தது பாவங்கள் மன்னிக்கப்படுறது, அடுத்தது நற்செயல்கள் செய்கிறது, நற்காரியங்களை செய்கிறது. இதெல்லாமே ஒருவருடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விடயங்கள். எனவே அந்த விடயங்களை கேட்டுதான் நாங்க என்ன செய்யறோம், ஒத்தர வழி அனுப்பி வைக்கிறோம். ரைட். அந்த அடிப்படையில நான் ஏற்கனவே சொன்ன விளக்கங்கள் இல்ல விரிவாக இல்லை. நான் துவாவுடைய விளக்கம் ஒன்றே சொல்லி தந்தேன். சரியா? அப்ப நீங்க அதை கருத்துல கொண்டு உதாரணமா தக்வாவை ஏன் கட்டுச்சாதனமாக வைத்திருக்கணும் என்றதுக்கான காரணத்தை நான் சொன்னேன். ஒரு பயணத்தின் போது பாவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட. அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்ற கட்டாய கடமைகளை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே தக்வா இருக்கின்ற போது, தக்வாவை கூடவே வைத்திருக்கின்ற போது அந்த பாவங்கள் இடம் பெறாமல் இருக்கவும், அதே போல அல்லாஹு தாலாவுக்கு கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய பரலான கடமைகளை செய்யவும் எங்களுக்கு அது தூண்டப்படுகிறது. விளங்கினா அவனுக்கு? ரைட். ஓகே. அந்த அடிப்படையில நீங்க அதை விரிவான விளக்கமாக நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளலாம. ரைட். அதே போல ஒத்தோசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை. என்ன? ஜவ்வத, யஸ்ஸர, இந்த 2 சொற்களும் ஒத்தோசை கொண்ட சொற்களாக காணப்படுகின்றமை. அதே போல இந்த துவால பாருங்க, ஜவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்த. அப்ப ஜவ்வதக தன்பக வயஸ்ஸர லக்க, அந்த க க க க என்ற அந்த எழுத்து இந்த சொற்கள்ல இறுதியில வந்திருப்பது ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கிறான்னு எழுதலாம். அதே போல வேணுமென்றா நீங்க இந்த பாயிண்டையும் ஒரு இலக்கிய நாமாக எழுதலாம். என்ன? மனநமிட இலகுவான துவா. சரியா? அதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதே போல சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள துவா. மேல் எழுதினோ தெரியாது. சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள துவா, அதையும் நீங்க எழுதலாம். ஏண்டா துவாக்கள் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற, இந்த துவாவில பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்களுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் அதோட விளக்கம் நிறைய இருக்குது. சரியா? அப்ப எங்களுக்கு அந்த அடிப்படையில சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள துவா என்று கூட இதுக்கு எழுதலாம். சரி. இந்த துவா உங்களுக்கு கிளியரா? நாங்க படிச்ச முதலாவது துவா கிளியரா? பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா. ஸவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்த. இந்த இடத்துல நான் உதாரணமா சரியா இந்த இடத்துல நான் இப்படி புள்ளிகளை போடுறேன் உதாரணமா. ரைட். அதே மாதிரி அல் ஹைர். ரைட். இப்ப மேலுள்ள துவாவை பூரணப்படுத்துக, இப்படித்தான் கேள்வி வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இடைவெளிக்கு பொருத்தமான அந்த சொல்ல நீங்கள் எழுதினா சரி. விளங்கினா? ஸவ்வதகல்லாஹு அத்தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்க அல் ஹைர. ரைட். அப்ப நீங்க பாடமாக்குற சந்தர்ப்பத்திலையும் எழுத்துக்களை கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிச்சுதான் நீங்க என்ன செய்யணும்? பாடமாக்கணும். என்ன எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்குது என்னத்தை பார்த்துதான் நீங்க பாடமாக்கணும். அடுத்தது நீங்க அந்த குறிப்பிட்ட சொற்களை நீங்க தயவு செஞ்சு அரபால எழுத, அந்த அரபல்லாத தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லயோ எழுத முற்பட வேணாம். விளங்கினா? பயன்படுத்தப்பட வேண்டிய சொல் என்ன? அரபு சொல். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப நான் என்னுடைய ஸ்கூல்ல செய்யற பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட துவாவை ஒரு 10 தடவை அப்படியே பார்த்து எழுத சொல்றது. 10 தடவை. ஆனா திரும்ப திரும்ப எழுதுற நேரம் பாடமும் நிற்கும், பாடமாகும். அதே நேரம் எந்த எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதும் கூட மனசுல பதியும். இல்லாட்டி நீங்க இப்ப பாடமாக்குவீங்க, ஆனாலும் எழுதி பழகலாட்டி நீங்க வேற ஏதாவது எழுத்துக்களை எழுதிட்டு வருவீங்க, அல்லது பொருத்தமற்ற அரபு சொற்களை எழுதிட்டு வருவீங்க. எனவே நீங்களும் என்ன செய்யுங்க, ஆரம்பத்துல இருந்தே
இந்த சின்ன துவாக்கள், பெரிய துவாக்கள் எல்லாம் தேவையில்ல. சரியா? பெரிய துவாக்கள் அப்படி கேட்டு வாரதும் இல்ல. இந்த சின்ன துவாக்களை நீங்க ஒரு 10 தடவை உறுப்பமைய சும்மா எழுதி பாருங்களேன். எழுத 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 என்ன செய்யுமான்னு சொன்னா, உங்களோட மனசில் அது பதியும். 2வது எக்ஸாமுக்கும் நீங்க சரியான சொல்லையே எழுதுவதற்கு சந்தர்ப்பமாக அமையும். அப்ப "ஸவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்த." இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க 10 முறை எழுதினாலும், எழுதலாட்டியும், நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்களோட கையெழுத்தால நீங்களாக எழுதி சரி, அல்லது நான் ஏற்கனவே ஒரு குரூப்ல போட்டேன் அந்த ஞாபகம். நான் அனுப்பின அந்த பிடிஎஃப் சரி, நீங்க என்ன செய்றது? பிரிண்ட் பண்ணி வீட்ல ஒட்டுறது. அப்ப நீங்க அடிக்கடி பார்க்க கொள்ளையும், ஓகே அது துஆவும் பாடமாகும். அ எக்ஸாம்ல எந்த வினா வந்தாலும் எழுத இயலுமாகவும் இருக்கும். சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்த 2வது துஆ. ஒரு பயணம் ஒன்று பெய்த்து திரும்பி வரக்கொள்ள ஓதக்கூடிய துஆ. சரியா? ரைட். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன் லிரப்பினா ஹாமிதூன். லேசான ஒரு துஆ. ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன. ரைட். இப்ப இங்க வந்து பாருங்க, முதலாவது சொல் என்ன? ஆயிபூன. நாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். சரியா? ஆயிபூன. சரியா? தாயிபூன அண்டா பாவ மன்னிப்பு கோருகிறோம். யாரு? நாம் பாவ மன்னிப்பு கோருகிறோம். ஆபிதூன நாம் வணங்குகிறோம். ஆபிதுன் அபத வணங்கினான். இபாதத் வணக்கம். சரியா? ஆபிதூன. அப்ப நாங்க இபாதத்ன்னு சொல்ல படிச்சிருப்போம் 10ஆம் ஆண்டு இஸ்லாம் புத்தகத்திலையும் வார இபாதத் என்றால் என்ன கருத்து? வணங்குதல் என்ற கருத்துல வார இல்லையா? அப்ப ஆபிதுன் சூரத்துல் காஃபிரூன்லையும் திரும்ப திரும்ப இந்த சொல் வருது. அபத்துன் ஆபிதூன ஆபிதுன் அபுது தபுதூன் நாங்க சொல்ல படிப்போம். அப்ப ஆபிதூன் என்ற கருத்து வணங்குபவர்கள் என்ற கருத்துல வாரும். சரியா? நிரப்பினா என்ற கருத்து எங்களுடைய இரட்சகனை, எங்களுடைய இரட்சகனை. ஹாமிதூன் என்ற கருத்து புகழ்ந்தவர்களாக, புகழ்ந்தவர்கள். இப்ப அல்ஹம்துலில்லா அது சொல்ல பாருங்க. அல்ஹம்து எல்லா அல்ஹம்து புகழும், எல்லா புகழும் லில்லா அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்ப அந்த அல்ஹம்து என்ற சொல் புகழ குறிக்குது. ஹாமிதூன் என்ற கருத்து புகழ்பவர்களை குறிக்குது, புகழக்கூடியவர்கள். இப்ப ஆயிபூன் என்றா திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். தாய்பூன் என்றா பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். ஆபிதூன் என்றா வணங்குகின்றோம். லிரப்பினாண்டா எங்கள் இரட்சகனை. ஹாமிதூன் என்றா புகழ்கின்றோம். அப்ப நாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொழிபெயர்க்கின்ற நேரம் கொஞ்சம் வித்தியாசமா மொழிபெயர்ப்போம். வித்தியாசம் வேண்டா சொல்லுக்கான கருத்து வித்தியாசப்படுற இல்ல. எப்படி? எங்கள் இரட்சகனையே புகழ்ந்தவர்களாக ரிவர்ஸ்ல மொழிபெயர்க்கிற. ரைட். லிரப்பினா ஹாமிதூன் எங்கள் இறைவனையே, எங்கள் இரட்சகனையே புகழ்ந்தவர்களாக. ஆபிதூன அவனையே வணங்கியவர்களாக. தாயிபூன அவனிடமே பாமன்னிப்பு தேடியவர்களாக. ஆயிபூன் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப உங்களுக்கு இப்படித்தான் இதுல வந்து இந்த சொற்கள் வந்து புதிய சொற்களாக இருந்தாலும் உங்களுக்கு பரிச்சயமான சில சொற்கள் இருக்குது. உதாரணமாக தௌபா. உதாரணமா என்ன? தௌபா. தௌபா என்ற சொல் உங்களுக்கு தெரியும், பாவ மீட்சி, பாவ மன்னிப்பை குறிக்கின்ற, பாவ மீட்சியை குறிக்கின்ற ஒரு சொல். அப்ப தௌபாவுக்கும் தாய்பூன் என்ற சொல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது உங்களுக்கு விளங்குது. அதே போல நீங்க பாருங்க ஆபிதூன. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சொல் என்ன? இபாதா. ரைட். இபாதா. ஓகே. இபாதா என்ற சொல் வணக்கம். இப்ப ஆபிதூன் என்றா வணங்குபவர்கள். அப்ப அதே மாதிரி ஹாமிதூன் என்ற சொல்லுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல் என்ன? அல்ஹம்து. அல்ஹம்து. அல்ஹம்து புகழ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்ப அல்ஹம்து இந்த ஹம்து என்ற சொல்லுக்கும் ஹாமிதூன் என்ற சொல்லுக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், ரப்பண்டா இறைவன். நாங்க படிச்சோம், பல தடவைகள் படிச்சோம். ரப்பினாண்டா எங்களுடைய இறைவன். லிரப்பினா எமது இரட்சகனையே நாம் புகழ்ந்தவர்களாக. இப்ப நாங்க தானே திரும்பி கொண்டிருக்கிற. அப்ப எமது இரட்சகனையே நாம் புகழ்ந்தவர்களாக, அவனையே வணங்கியவர்களாக. இப்ப இந்த அவனையே என்பது அங்க இல்லையா? அந்த துஆவில் இல்ல. நாங்க தான் அந்த சொற்களை போடுறோம். சொல்லுங்க நான் உங்களுக்கு. அவனையே வணங்கியவர்களாக. சரியா? இப்ப நான் அவனையே வணங்கியவர்களாக. அவனிடமே. அப்ப அவனிடமே என்பதும் கூட எப்படி இருக்குது?
ரைட். அதற்குரிய அரபு சொல் துவாவில் இல்லை. ஆனாலும் நாங்கள் அந்த துவாவை சரியாக விளங்கிக் கொள்வதற்காக, துவாவுடைய கருத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் அந்த சொற்களை பயன்படுத்துகிறோம். ரைட். அப்ப எமது இரட்சகனையே நாம் புகழ்ந்தவர்களாக, அவனையே வணங்கியவர்களாக, அவனிடமே பாவமன்னிப்பு கோரியவர்களாக அல்லது பாவமன்னிப்பு தேடியவர்களாக நாம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றோம். அப்ப நான் முதலாவது இங்கிருந்து தான் ஆரம்பிச்சேன். நிரப்பினா, எங்கள் இரட்சகனையே அவரை புகழ்ந்தவர்களாக, ஹாமிதூன அவருக்கு, ஆபிதூன அவனையே வணங்கியவர்களாக, தாய்பூன அவரிடம் பாவமன்னிப்பு தேடியவர்களாக, ஆய்பூன் நாம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றோம். விளங்கினா? விளங்கினா? துவாட பொருள் விளங்கினா எல்லாருக்கும்? எஸ் ஓ நோ? ரைட். ஓகே. சரி. ரைட். அப்ப சரி, இலக்கிய நயம் அது லேசா விளங்குது. ஒன்று, இந்த துஆ பயண முடிவில் பாவமன்னிப்பை வேண்ட கற்று தருகின்றது. அது இலக்கிய நயம் எல்லாம் ஒரு படிப்பின பயணத்தில் இடம்பெற்ற பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. சரியா? என்றா இதுவும் அந்த இலக்கிய நயமாக அந்த அல்ல. விளங்கினா? இந்த 2 பாயிண்ட்டும் ரைட். இந்த 3 பாயிண்ட்டும் துஆவுக்கான விளக்கம். இலக்கிய நயம் என்றதை நாங்க இங்க கொண்டு வரோம். சரியா? ரைட். உங்களோட புத்தகத்துல அப்படித்தான் இருக்குமோ தெரியாது, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்களா. ரைட். ரைட். இது இதை மாத்தி கொள்ளுங்க, துஆ விளக்கம் சரியா? துஆ விளக்கம் அப்படின்னு மாத்தி கொண்டா சரி. இந்த பாயிண்ட் 3, அதாவது இந்த துஆ பயண முடிவில் பாவ மன்னிப்பை வேண்ட கற்றுத் தருகின்றது. அப்ப நாங்க முதலாவது துஆல படிச்சோம், ஜவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர ஸன்பக, அல்லாஹ் உமக்கு தக்வாவை, இறை எச்சத்தை கட்டுச்சாதனமாக்கி தருவானாக. ஏன்னா நீங்க போற பயணத்துல பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தக்வாவை நீங்க கடைபிடிங்கோ. ரைட். அப்படி ஒருவேளை நீங்க உங்களை அறியாம பாவங்கள் செஞ்சன்னு சொன்னா, வகஃபர ஸன்பக, உமது பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக என்று முதலாவது துஆல பார்த்தோம். ரெண்டாவது துஆல நீங்க பாருங்க, தாய்பூன் என்ற சொல் வருது. சரியா? தாய்பூன் என்ற சொல் என்ன? அவனிடம் பாவமன்னிப்பு தேடியவர்களாக என்ற கருத்துல வருது. இப்ப நாங்க போன பயணத்துல ஏதாவது தவறுகள், பாவங்கள் எங்களை அறியாம செஞ்சு பட்டிருந்தா, யா அல்லாஹ் நீ அதை மன்னித்து பொறுத்தருள்வாயாக என்றது கருத்துல வரும். ஓகே. அப்ப இந்த துஆ பயண முடிவில் பாவ மன்னிப்பை வேண்ட கற்றுத் தருகின்றது. இரண்டாவது, பயணத்தில் இடம்பெற்ற பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. மூன்றாவது, இப்ப நாங்க ஒரு பயணத்துக்கு போயிட்டு வந்த முதலாவது படிச்ச துஆல யஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்த, அல்லாஹு தஆலா நீங்க எங்கிருந்த போதிலும் நற்காரியங்களை இலகுபடுத்தி தருவானாக என்று அந்த துஆவில இருக்குது இல்லையா? முதலாவது துஆல. இப்ப நாங்க போன காரியம் கைகூடினா, நிறைவேறினா, எங்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக அந்த பயணத்தை பெற்று வருவதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருந்தன்னு சொன்னா, அதற்காக நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எனவேதான் நாங்க அவனை புகழ்ந்தவர்களாக நாங்க திரும்புறோம். அதான் கடைசியா ஹாமிதூன் என்ற சொல் வருது. ஹாமிதூன் புகழ்ந்தவர்கள். அப்ப பயணத்திலிருந்து பாதுகாப்பாக திரும்ப கிடைத்தமைக்கு அவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துவதாக இறுதி பகுதி அமைந்துள்ளது. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்தது நீங்க ஆபிதுன் என்ற சொல்லையும் வழங்கப்படுத்தலாம். என்ன? நாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் அல்லாத ஒருவனை, அல்லாஹ் அல்லாத ஒரு வஸ்துவை, அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்பை என்ன செய்ய மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். அவனை மாத்திரமே வணங்குவோம். அப்ப இந்த துஆவிலையும் கூட அந்த அல்லாஹ் அல்லாத ஒன்றை நாங்க ஒருபோதும் வணங்க மாட்டோம் என்பதை அழுத்தமாக இந்த துஆல நாங்க சொல்றோம். அதையும் நீங்க விளக்கமாக எழுதலாம். இப்ப இலக்கிய நயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை. என்ன? ஆயிபூன ஒரே மாதிரி வந்துக்குது. பாருங்க ஸ்கிரீன்ல விளங்குறக்கும். ஆயிபூன, தாயிபூன, ஆபிதூன, ஹாமிதூன எல்லாமே எப்படி இருக்குது? ஒத்த ஓசை கொண்ட சொற்களாகவே இருக்குது. சரியா? ரைட். அதே போல மேலுள்ள சொற்கள், இப்ப மேலுள்ள சொற்கள்னா இந்த சொற்கள ஆயிபூன, தாயிபூன, ஆபிதூன, ஹாமிதூன, இந்த சொற்கள் எல்லாமே நெடில் ஓசையில ஆரம்பிச்சிக்குது. அதுவும் கூட ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்குது. அதே போல துஆவின் ஒவ்வொரு சொல்லினதும் இறுதி எழுத்துக்கள். சரியா? அந்த ஒவ்வொரு சொல்லிலும் லிரப்பினா என சொல்ல தவிர உள்ள ஏனைய சொற்கள். விளங்கினா? லிரப்பினா என்ற சொல்லை தவிர உள்ள ஏனைய சொற்களின் இறுதி எழுத்துக்கள்
வாவு நூல்ல முடிவடைஞ்சிக்குது. இது ஒத்தோசை கொண்ட சொற்களும் தான். அதே நேரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிபூன வாவு நூன் சுக்குன் செய்யப்பட்ட வாவ் அங்கெல்லாம் ஃபத்ஹா செய்யப்பட்ட நூன். தாயிபூன வாவு நூன், ஆபிதூன வாவு நூன், ஹாமிதூன வாவு நூன் என்ற அடிப்படையில முடிவடைஞ்சிருக்குது. எனவே அதுவும் கூட துஆவுடைய ஓசையத்துக்கு அழகு சேர்க்குது. அப்ப இதுக்கும் நீங்க என்ன செய்யலாம், மனநமிட இலகுவான துஆ என்றதையும் ஒரு பாயிண்டாக எழுதலாம். சரியா? சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள துஆ அதையும் எழுதலாம். நீங்களும் சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. ரைட், ஓகே. எஸ், ஓகே. அத்த வாவ் நூல்ல கடைசி லெட்டர் நூல்ல முடிவடைஞ்சிருக்கிறது அதையும் எழுதலாம், அல்லது வாவ் நூல்ல முடிவடைஞ்சிருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி. நல்ல பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி கடைசி லெட்டர் என்ன நூல்ல முடிவடைஞ்சிருக்குது. அதுல லிரப்பினா என்ற சொல்ல கூட நான் ஆண்டுதான் முடியுது. அப்ப ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன அப்ப எல்லாம் அந்த நூலோட சம்பந்தப்பட்ட எழுத்துல தான் முடிவடையுது. அந்த வகையிலையும் துஆவுடைய ஓசைனத்துக்கு அழகு சேர்க்கிறன்றதை எழுதலாம். விலகுனா இப்ப இந்த பாயிண்ட்ல துஆவின் ஒவ்வொரு சொல்லினதும் என்று வரக்கொள்ள இடையில லிரப்பினா என்று சொல்ல தவிர, சரியா? நான் அதை அரபால் அடிக்கல. லிரப்பினா என்ற சொல்லை தவிர, சரியா? ரைட். லிரப்பினா என்ற சொல்ல தவிர இந்த துஆவில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லினதும் இறுதி எழுத்துக்கள் வாவு நூல்ல முடிவடைஞ்சிருக்கிறது. சீரான ஓசையினையும் பேணப்படுறது எழுதலாம். அடுத்த பாயிண்ட் எழுதலாம், எல்லா சொற்களும், சரியா, சகல சொற்களும் நூன் 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 என்ற எழுத்தில அல்லது நூன் என்ற ஓசையில, இப்ப லிரப்பினாண்டு வரக்கொள்ள அழிக்கொண்டு வர இல்லையா கடைசிக்கு, ஆனா நூன் என்ற ஓசையில தான் முடிவடையுது. நூன் என்ற ஓசையில் முடிவடைவதும் ஓசை நயத்திற்கு அழகு சேர்க்கின்றது. சரியா? சகல சொற்களும் நூன் என்ற ஓசையில் முடிவடைவதும் ஓசை நயத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். சரி, இது ரெண்டாவது துஆ. சரியா? ரெண்டாவது துஆ கிளியரா? ஃபுல்லா பார்த்தோம். கிளியரா ஃபுல்லா? ஓகே, சரியா. ரைட். மூணாவது துஆ. சரியா? மூணாவது துஆ என்னன்னு கேட்டா, நோயாளியை நலம் விசாரிக்கும் போது ஓதும் துஆ. நீங்க நோயாளியை நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி உங்களை ரெடியாக்கி கொண்டு தூர பயணம் போகணும் வேண்டி இல்லை. வீட்டுக்குள்ளே நோயாளிகள் இருக்கிறாங்க. விளங்கினா? வீட்டுக்குள்ள நோயாளிகள் இருக்கிறாங்க. இப்ப நோய்வாய்ப்படாம வீட்டுல யாருமே இல்லைன்ட்டு இல்லை. ஒவ்வொரு நாளுக்கும் யாருக்கோ ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும். ஒன்றோ தலைவலின்னு சொல்லுவாங்க, காய்ச்சல்னு சொல்லுவாங்க, தடுமலாய்க்குதுன்னு சொல்லுவாங்க, அல்லது விளையாட போய்த்துட்டு எங்கேயாவது பட்டுட்டு வருவாங்க. விலகினா கால் வீக்கம், கை வீக்கம் என்று ஏதாவது ஒரு நோய் ஒன்று இருக்கும். ரைட். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க பொதுவாக இனி பெருசா அலட்டி கொள்றது இல்லை. நாங்க இனி மருந்து எடுக்கிறத பத்தியும், மருந்து பூசுறத பத்தியும், மருந்து குடிக்கிறத பத்தியும், நல்ல டாக்டர்னு கிட்ட போறத பத்தியும், நல்ல விபியும் தேடுறத பத்தியும் தான் நாங்க யோசிக்கிறது. ஆனா இந்த ஆன்மீக ரீதியாக அல்லது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த துஆக்களை ஓதணும் என்ற அந்த பக்கத்தை நாங்க பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. அந்த அடிப்படையில நிறைய துஆக்கள் இருக்குது. ஒரு துஆ தான் உங்களுக்கு இருக்குது. உதாரணமா நான் சொல்லி காட்டுறேன். ஷஃபாக் அல்லாஹு வ ஆஃபாக். அது பொதுவா எல்லாருக்கும் பாடும். ஷஃபாக் அல்லாஹு வ ஆஃபாக, அது ஒரு துஆ. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அது இன்னும் ஒரு துஆ. கஃபாரத்துன் வ தஹாரத்துன் இன்ஷா அல்லாஹ், அது இன்னும் ஒரு துஆ. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முத்ஹிபல் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்மா, அது இன்னும் ஒரு துஆ. சரியா? அதே போல பிஸ்மில்லாஹி அவுது பில்லாஹி அல்லது அவுது பி கலிமாத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற ஒரு துஆ ஒன்றும் இருக்குது. அது மாதிரி இதுவும் ஒரு துஆ. அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஸ்ஃபியக.
அப்ப நாங்க ரசூலுல்லா கற்றுத்தந்த பல துவாக்கள்ல ஒரு குறிப்பிட்ட துவாவைத்தான் ஓதணும்ன்றது இல்லை. எல்லா துவாக்களையும் நாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யலாம், ஓதலாம். அப்ப எந்த துவாவும் பாடம் இல்லாட்டி ஒரு துவாவையாவது நாங்க என்ன செய்யணும், கட்டாயமாக நாங்க பாடமாக்கணும். பின்ன துவாட சொற்கள் நீங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 சொற்கள் அல்லது 7 சொற்களை கொண்ட ஒரு துவா தான் இந்த துவா. இப்ப சொற்களோட எண்ணிக்கை மிச்சமே குறைவு, ஆனா துவாட கருத்து மிச்சம் பெருசி. ரைட். அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஸ்வியக. ரைட், பாருங்க. ரைட், இங்க பாருங்க. அஸ்ஸலுல்லாஹ, அஸ்ஸலுல்லாஹ. அஸ்அலு என்ற கருத்து நான் கேட்கிறேன். அஸ்அலு நான் கேட்கிறேன், நான் வினவுகிறேன். யாருக்கிட்ட கேட்கிறேன்? அல்லாஹ, நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன் அல்லது அல்லாஹ்விடம் நான் இறைஞ்சுகிறேன், அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன். இப்ப அல்லாஹ்வோட சிஃபத் ஒன்று, அல்லாஹ்வோட பண்பு ஒன்று வந்திருக்குது, அல் அதீம். அல் அதீம் என்றா மகத்தானவன். அல்லாஹ் நாங்க படிச்சோம் இல்லையா, ஞாபகம் இருக்குதா? இன் சஅல்தனி அன் இலாஹி ஃபஹுவ ரஹ்மானுன் ரஹீம். இன் சஅல்தனி அன் நபியி ஃபஹுவ இன்சானுன் அதீம். இன் சஅல்தனி அன் நபியி, என்னுடைய நபியை பற்றி நீ என்னிடம் கேட்டால், ஃபஹுவ அவர், இன்சானுன் ஒரு மனிதர், அதீம் மகத்தான ஒரு மனிதர். அப்ப அல் அதீம் என்ற கருத்து மகத்தானவர். அப்ப அஸ்ஸலுல்லாஹல் அதீம் மகத்தானவன், மகத்தானவர், மகத்தானது போன்ற பல கருத்துக்களை வரும். என்ன அரபு மொழியில அல் அதீம் என்ற சொல், உதாரணமா இப்ப நாங்க தமிழ் மொழியில மகத்தானவன், மகத்தானவள், மகத்தானவர், மகத்தானது என்று ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான சொற்கள் இருக்குது. ஆனா அரபு மொழியில அப்படி இல்லை. அல் அதீம் என்றா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க மொழிபெயர்க்கணும். சரியா? அல் குர்ஆனுல் அதீம் என்றா மகத்தான குர்ஆன். உதாரணமாக ஷஹ்ருன் அதீம் என்றா மகத்தான மாதம். அல்லாஹுல் அதீம் என்றா மகத்தான அல்லாஹ். ரைட், விளங்கினா? அப்ப அஸ்ஸலுல்லாஹல் அதீம் மகத்தான அல்லாஹ்வே நான் கேட்கிறேன், மகத்தான அல்லாஹ்விடம் நான் இறைஞ்சுகிறேன், மகத்தான அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன். ரைட். தொடர்ந்து ரப்பல் அர்ஷில் அதீம். ரப்பண்டா இறைவன், ரப்பண்டா கருத்து என்ன? இறைவன். அல்ல அரிஷன்னா கருத்து சிம்மாசனம். அரிஷ், அரிஷன்னா அரிஷ். ஓகே. அல்லாஹ் அரிசில் இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அரிஷி இஸ்தவான்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. அப்ப அரிஷன்னா கருத்து சிம்மாசனம் அல்லது அரிஷ். அரிஷன்னா நீங்க எழுதினாலும் பிரச்சனை இல்லை, சிம்மாசனம். அல் அதீம் என்றா மகத்தான. ரப்பல் அர்ஷில் அதீம் மகத்தான அரிசின் இறைவன், மகத்தான அரிசின் இறைவன், மகத்தான சிம்மாசனத்தின் இறைவன். அப்ப பாருங்க, மகத்தான சிம்மாசனத்தின் இறைவனாகிய மகத்தான அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன். விளங்கினா? மகத்தான அரிசின் இறைவனாகிய, மகத்தான சிம்மாசனத்தின் இறைவனாகிய மகத்தான அல்லாஹ்விடம் நான் கேட்கிறேன். ஐஎஸ்பியக, ஐஎஸ்பியக கருத்து உமக்கு அவன் சுகம் அளித்திட வேண்டும் அல்லது உமக்கு சுகத்தை தந்திட வேண்டும், உம்மை குணப்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். விளங்கினா? ஐஎஸ்பியக. ஷிஃபாவுன்டா நோய் நிவாரணத்தை சொல்ற ஷிஃபா. ஷிஃபாண்டா இப்ப நோய் குணமாகிறதுக்கு நாங்க ஷிஃபான்னு சொல்ல பயன்படுத்துறோம், ஷிஃபா. அப்ப ஐஎஸ்பியக அண்டா கருத்து உம்மை குணப்படுத்துமாறு, உமக்கு சுகத்தை தருமாறு நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன். பாருங்க, அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐஎஸ்பியக. மகத்தான அரிசின் இறைவனாகிய மகத்தான அல்லாஹ்விடம் உமக்கு சுகமளித்திட வேண்டும் அல்லது உம்மை குணப்படுத்திட வேண்டும் என்று நான் இறைஞ்சுகிறேன், நான் வேண்டுகிறேன், நான் கேட்கிறேன் என்று வரும். விளங்கினா? விளங்கினா துவா? அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐஎஸ்பியக. பாருங்க கருத்தை. மகத்தான அல்லாஹ்விடம், மகத்தான அரசின் அதிபதியிடம் நான் இறைஞ்சுகிறேன், அவன் உமக்கு சுகமளித்திட வேண்டும். துவாட கருத்து விளங்கினா?
ரைட். இப்ப சொல்லுங்களேன், துவாட கருத்து விளங்கி? எஸ். ஓகே. Okay. ரைட். Yes, sir. ரைட். Yes, sir. Home, sir. Yes, sir. ரைட். ஓகே. சரி. Yes, sir. Sir, ஷிஃபாண்டா என்ன சார்? ஷிஃபாண்டா வந்து நோய் நிவாரணி. நிவாரணி அதுதான் நாங்க ஷிஃபான்னு சொல்ல பயன்படுத்துறோம். சரியா? ரைட். ரைட். அப்ப இது இலக்கிய நயம் என்று பார்க்க கொள்ள ரைட். ரைட். இப்ப இந்த துவாவுக்கான விளக்கம் என்று பார்க்கல, இந்த துவா வந்து ஒரு ஓசை நயம் கொண்ட ஆனா பரந்த கருத்தை தருகின்ற ஒரு பிரார்த்தனையாக, ஒரு நோயாளிக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை கொண்ட ஒரு பிரார்த்தனையாக இந்த துவா காணப்படுகின்றது. சரியா? அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஸ்வியக்க. இப்ப நாங்க போற இடத்துல நோயாளிக்கு இந்த துவா ஓதினா அவர் பொருள் தெரியாவிட்டால் இந்த துவாவை நாங்க அரபால் ஓதிட்டு அப்புறம் பொருளையும் சொல்லிட்டு வாரது. அப்ப அதான் அவருக்கு தெரிய வரும், இவர் என்னகிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு. அவர் நினைக்கப்படாது, வந்தவர் எனக்கு என்ன சொல்றாருன்றது அவருக்கு தெரியாம நினைக்கப்படாது இல்லையா? நாங்க அரபால கேட்டுட்டு வாரது, அரபால கேட்கறது எல்லாமே துவாவாக இருக்குமோ என்ற ஒரு டவுட் வந்துடும் அவருக்கு. எனவே நாங்க போற இடத்துல குறிப்பிட்ட துவாவை ஓதிட்டு அவருக்கு விளங்குற ஒரு பாசையில, அது ஆங்கிலமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், விளங்குற ஒரு பாசையில நாங்க அவருக்காக வேண்டி இந்த துவாவோட கருத்தை அவர் விளங்கக்கூடிய மாதிரி சொல்லிட்டு வாரது. இதே மாதிரி இறைஞ்சுகிறேன், அதிபதி சுகமளிக்க வேண்டும் என்று எங்கட தூய்மையான தமிழ் பாசையில அல்ல. அல்லாஹ் அவளை குணப்படுத்துவானா, அல்லாஹ் அவளுக்கு அவசரமான சுகத்தை தர வேண்டும் என்று நான் துவா கேட்கிறேன் அன்னபடி என்று சும்மா அந்த பேச்சு வழக்கிலேயே சொல்லிட்டு வாரது. ஆனா இந்த துவாவையும் நாங்க அரபால பாடமாக்கி அரபால சொல்லிட்டு நாங்க அந்த துவாவை அவர்ட பாஷையில சொல்ற நேரம் அது அவட மனசுக்கு நல்லா படும். சரியா? ரைட். அப்ப அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஸ்வியக்கான கருத்து என்ன? மகத்தான அல்லாஹ்விடம், மகத்தான அரிசின் அதிபதியிடம் நான் இறைஞ்சுகிறேன், நான் கேட்கிறேன், அவன் உமக்கு சுகமளித்திட வேண்டும். சரி. அப்ப இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள அல் அலீம் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருப்பது ஓசைனத்துக்கு அழகு சேர்க்கின்றது. சரியா? அதே போல நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான் என்ன, மனதமிட இலகுவான துவா, அதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். சரி, அவரோட புத்தகத்துல பெரும்பாலும் இல்ல, நீங்க சும்மா நோட் பண்ணி கொண்டு போங்க, மனதமிட இலகுவான துவா. ரைட். நாங்க 3 துவாக்கள் பார்த்தோம். ஒன்று ஜவ்வதக்கல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்த. இரண்டாவது துவா என்ன? ஆயிபூன தாயிபூன ஆபிதூன் லிரப்பினா ஹாமிதூன். மூன்றாவது துவா என்ன? அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஸ்வியக. இந்த 3 துவாக்களையும் நாங்க பார்த்தோம். ரைட். லேசா பாடமாக்கண்டிய துவா. ரைட். 4வது துவா என்னண்டா, தூங்கி எழும்பியதும் ஓதக்கூடிய ஒரு துவா. எல்லாருக்கும் இதுல இருக்கிற யாருக்கும் என்ன பாடம் இல்லை என்று சொல்ற ஒரு துவா இல்ல, பாடம் தானே, எல்லாருக்கும் பாடம். சரியா? அப்ப என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பெரும்பாலானாக்களுக்கு அதோட பொருளும் தெரிந்திருக்கலாம். ரைட். பாருங்க, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லுக்கான கருத்து தெரியும். அல்ஹம்துலில்லாஹ்ண்டா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரைட். அல்லதி யஹ்யானா, அல்லதி யஹ்யானா கருத்து என்ன? எம்மே உயிர்ப்பித்தவன். சரியா? எம்மே உயிர்ப்பித்தவன். ரைட். இந்த அல்லதி என்ற சொல் வந்து அல்லாஹ் என்ற சொல்லை விளங்கப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற சொல். அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் என்று நாங்க குர்ஆன்ல பல இடங்கள்ல காண்றோம். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லதீன, அல்லதீன என்று பன்மையில வரக்கொள்ள அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் என்று வார. அல்லது என்று ஒருமையில வரக்கொள்ள அவன் இத்தகையவன் என்றால் என்று வார. அப்ப அந்த விளங்கப்படுத்துறதுக்காக அல்லது 2 வாக்கியங்களை ஒன்றிணைப்பதற்காகத்தான் இந்த அல்லது என்ற சொல்ல பயன்படுத்துற. சரியா? அதல்லாம நீங்க இப்ப அல்லதிக்கு தனியா நீங்க மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஓகே. அஹ்யானான கருத்து எங்களை உயிர்ப்பித்தவன், எங்களை உயிர்ப்பித்தவன்.
இப்ப அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். எங்களை இப்ப நாங்க தூங்குறோம் இல்லையா, தூங்கினா எழும்புறன்றது நிச்சயம் இல்லை. குர்ஆன் வசனத்தின்படி, குர்ஆன் ஒரு வசனம் கொண்டு வர, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. அந்த வசனத்தை நீங்க பாருங்க எடுத்து குர்ஆன்ல. என்னண்டா, நாங்க தூங்குற சந்தர்ப்பத்துல அல்லாஹு தாலா எங்களோட ஆத்மாக்களை கைப்பற்றுகிறார். எங்களோட ஆத்மாக்களுக்கு இல்லையா, இந்த ஆன்மான்னு சொல்ற இந்த ஆத்மாக்களை அல்லாஹு தாலா கைப்பற்றுவான். எங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது, இன்னும் எங்களுக்கு அஜல் இருக்குது, நாங்க இன்னும் குறிப்பிட்ட காலம் வாழ இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா தீர்மானிச்ச ஒரு காலம் ஒன்று இருக்கும் தானே. அந்த காலமுறை உடையவர்களுக்கு மாத்திரம் என்ன செய்வான் அல்லாஹு தாலா, அந்த ஆத்மாவை திருப்பி அனுப்புவான். அது இல்ல, அந்த காலம் முடிஞ்சிட்டு என்று இருக்கிறவங்கட ஆத்மாக்களை அல்லாஹு தாலா வச்சு கொள்வான், அனுப்ப மாட்டான். அப்ப அதான் நாங்க சலாக்களை பாக்குறோம், தூக்கத்திலேயே மௌத்தண்டு வரதானே. தூங்கினவரு எலும்பக்குள்ள மௌத்து, எலும்பி பாக்குறோம் மௌத்து. அப்ப தூக்கத்துல அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அந்த ஆத்மாக்களை கைப்பற்ற. அப்ப அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான், எகட உயிரை திருப்பி அனுப்புகிறான். எனவே தான் எம்மே உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். எனவே தான் நீங்க கொத்துபாக்கள்ல அல்லது பயான்கள்ல கேட்டிருப்பீங்க, தூங்குற சந்தர்ப்பத்துல பாவங்கள் செஞ்ச வண்ணம் தூங்கப்படாது. அதாவது போன்களை பார்த்துட்டு விலகினா மியூசிக்களை கேட்டுட்டு பாடல்களை கேட்டுக்கொண்டு தூங்குறது, இது எங்கட அஜல் முடிஞ்சிட்டோம் என்று சொன்ன, முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா இனி ஒரு பாவங்கள் செய்த நிலைமையிலேயே தான் நாங்க மூத்தாகினவர்களாக ஆகிவிடுவோம். எனவே நாங்க தூங்குற சந்தர்ப்பத்துல நாங்க தூங்கக்கொள்ளையும் என்ன சொல்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன். அல்லாஹும்ம பிஸ்மிக, உன்னுடைய பெயரை கொண்டு யா அல்லாஹ் பிஸ் அமூத்து, நான் மரணிக்கிறேன். அப்ப நான் மௌத்தாகிற சொல்லத்தான் நாங்க பயன்படுத்துறேன். சரியா? எனவே நாங்க தூங்குற சந்தர்ப்பத்திலையும் துவாக்களோட தான் தூங்கணும். தூங்கி எழும்பியதும் இந்த துவா ஓதுற, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா. சரியா? ரைட். பஅதமா அமாதனா, பஅதமா என்ற கருத்து பிறகு, பின்னர். அமாதனா என்ற கருத்து எங்களை மரணிக்க செய்தான். சரியா? அமாதனா எங்களை மரணிக்க செய்தான். ரெண்டு சொல்லையும் சேர்க்கொள்ள, பஅதமா அமாதனா எங்களை மரணிக்க செய்ததன் பின்னர், பின்னர் எம்மே உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எம்மை மரணிக்க செய்ததன் பின்னர் எம்மை உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். கடைசியாக வைலைஹின் நுஷூர், மேலும் அவனிடமே நாம் செல்ல வேண்டி இருக்கின்றோம். விளங்கினா, அல்லாஹ்கிட்ட தான் நாங்க செல்ல வேண்டி இருக்கிறோம் என்றதை நாங்க அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். திரும்ப பாருங்க. மீண்டும் ஆரம்பிச்சல் என்ன? மீண்டும் அரபு சொல் எங்க இருக்குது? மீண்டும் உண்டு, மீண்டும் இன்னையா இந்த இடத்துலயா, இந்த மீண்டுமா? மீண்டுக்கும் இகின மீண்டும் என்றதுக்கு அரபு சொல் இல்லையா? இது ஒரு விளக்கமாக, துஆவுடைய விளக்கத்தை இகின சரியாக விளங்கிக் கொள்வதற்காகத்தான் மீண்டும் என்ற சொல் தரப்பட்டிருக்குதா? சரியா? அதாவது இப்ப நாங்கள் அல்ல, சரியா? நாங்கள் அவட புத்தகத்துல மீக்குது எம்மை என்றா, எம்மை என்றுதான் வரும். எம்மை மரணிக்க செய்ததன் பின்னர் உயிர் பெற செய்த, உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். மேலும் அவனிடமே நாம் செல்ல வேண்டி இருக்கின்றோம். மேலும் அவனிடமே நாம் செல்ல வேண்டி இருக்கின்றோம். சரியா? செல்ல இருக்கின்றோம். ஓகே, ரைட். அப்ப பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலைஹின் நுஷூர், எம்மை மரணிக்க செய்ததன் பின்னர் மீண்டும். அந்த மீண்டும் என்பது அந்த விளக்கத்துக்காக வேண்டி வந்திருக்கின்ற ஒரு சொல்ல. மீண்டும் உயிர் பெற செய்த அல்லது உயிர்ப்பித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். மேலும் அவனிடமே நாம் செல்ல இருக்கின்றோம், மீள இருக்கின்றோம். விளங்கினா? எல்லாருக்கும் துஆட கருத்து விளங்கினா? சரி. இப்ப இன்றைக்கு இந்த துஆவை ஓதிட்டு தூங்குறவங்க யார் என்றது காட்டுறது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்க. நாங்க ஓதிட்டு தூங்குவோம் இன்ஷா அல்லாஹ் சொல்றவங்க.
ரைட். 96 பேர் என்னோட சேர்த்து 96 பேர் இருக்கிற. எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றேன்னு பார்ப்போம். ஓகே, 35 பேரா? 43 அப்படியா? 47. மற்றவங்க இன்ஷா அல்லா மறக்காமலிக்கும் இன்ஷா அல்லா நாங்க இந்த துவாவை இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஓதிட்டு தூங்குறில்ல, எலும்பிட்டு ஓதுற சரியா? நாளைக்கு காலையில இன்றைக்கு தூங்குற நேரம் இதை ஓதுறது இல்ல, நாளை காலையில எலும்பி நாங்க இன்ஷா அல்லா ஓதுறோம் என்று சொல்றவங்க ரைட். 56 பேருனா ஓகே இன்ஷா அல்லா. ஹைர், மற்றவங்களும் இன்ஷா அல்லா ஓதுவாங்கல்ல? ரைட், ஓகே, மாஷா அல்லா, பாரக்கல்லா ஃபீக்கும். ரைட், ஓகே. இப்ப நாளை காலையில நீங்க எழும்பியதும் ஓத வேண்டிய ஒரு துவா. சில நேரம் எலும்பைக்குள்ள மறக்கிற பொதுவா மறக்கிறதான் சரியா? அப்ப மறக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் ஏற்கனவே சொன்ன ஐடியா இருக்கிறேன் இல்லையா, நீங்க எழும்பியதும் நீங்க எழும்பினோடனே பார்க்கிற இடம் ஒன்று இருக்கும், அல்லது எழும்பி வெளியே வார இடத்துல பார்க்கிற இடம் ஒன்று இருக்கும். அப்ப அந்த பார்க்கிற இடம் ஒன்றுல நீங்க அதோட பெட்ரூமா இருக்கிற மிச்சமே எல்லாம் இப்ப வீட்டுக்கு வார போற எல்லாரும் நீங்க வெளியிடமன் ஒட்டி வச்சா அவங்க யோசிப்பாங்க, என்னடா இது தூங்கி எழும்பியது மோதும் துவா எல்லாம் இங்க எல்லாம் ஒட்டிக்கிற அப்படின்னு யோசிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லலாம் நாங்க எழுப்பினா ஓதணும், எனவே இந்த இடத்துக்கு வந்தா தான் எங்களுக்கு ஓதிப்படும் என்றது சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களோட பெட்ரூம்ல நீங்க இந்த துவாவையும் நீங்க என்ன செய்யறது, எழுதி காட்சிப்படுத்தி வைக்கிறது. அப்ப நீங்க அதை அடிக்கடி ஓதுற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இந்த துவாவை ஓதாமல் இருந்தா, தவறியாவது நீங்க ஓதாமல் இருந்தா உங்களோட உள்ளத்துல ஏதோ ஒரு கில்ட்டி ஒன்று வரும், என்னமோ செய்யலையே எந்த ஒரு எண்ணம் ஒன்று வரும். அப்படி நடக்கிற விளங்குறா? தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல் செய்யாமல் விட்டு பாருங்க, என்னமோ நான் செய்யலையே என்று உள் மனசு குத்தும். அப்ப ஞாபகம் வரும், ஞாபகம் வந்தா திருப்ப அந்த துவாவை நீங்க என்ன செய்வீங்க, ஓதுவீங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். இப்ப உதாரணமா சிலாக்கள் பைக்ல ஏறினாலே அவங்க துவா ஓதுவாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் சொல்லி பைக்ல போவாங்க உதாரணம், அல்லது வேன்ல அல்லது கார்ல ஏறினதும். ஏறிட்டு அந்த துவா ஓதல்லாட்டி என்னமோ மிஸ் ஆகுது என்ற அந்த எண்ணம் வரும். அப்ப குறிப்பிட்ட ஒரு தூரம் போக கொள்ள குறிப்பிட்ட நேரம் போன பிறகு துவா ஞாபகம் வரும், அப்ப துவா ஓதிக்கொள்வாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், இந்த துவாவை எழுதி நீங்க காட்சிப்படுத்தணும். அப்ப உங்களோட பெட்ரூமா இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸ் பெட்ரூமா இருக்கலாம், உங்களோட பிரதர் சிஸ்டர் பெட்ரூமா இருக்கலாம், அந்த இடங்கள்ல எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் தொட்டுறது. இது ஒட்டினா என்ன தெரியுமா நடக்கிற, நீங்களும் ஓதுவீங்க, உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸும் ஓதுவாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் ஓதுவாங்க. இதால உங்களுக்கு நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். நீங்க தானே ஒரு நல்ல காரியத்தை காட்டி கொடுத்திருக்கிறீங்க, எனவே அவங்க செய்யக்கொள்ள அவங்களுக்கு கிடைக்கிற கூலியை போன்றது உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு நிறைய நன்மைகளை என்ன செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ரைட். அப்ப ஒவ்வொரு நாள் ஆரம்பத்திலும் மரணத்தின் பின்னர் மீள எழுப்பப்படுவோம் என்ற சிந்தனையை இந்த துவா எமக்கு வழங்குகின்றது. அது புது நாள், ஒவ்வொரு நாள் ஆரம்பமும் ஒரு புது நாள் தானே, ரைட். அப்ப புது நாளொன்றின் ஆரம்ப செயல் இறைவனை நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும் என்று இந்த துவா கற்றுத் தருகின்றது. அதே போல சோர்வடைந்திருந்த உடம்புக்கு தூக்கத்தின் மூலம் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தந்த இறைவனை, இப்ப உண்மையிலே நாங்க ஒவ்வொரு நாளும் டயர்ட் ஆகிறோம், நைட் ஆகினா பாருங்க எங்கள் அறியாமலேயே தூக்கம் போகும். ஏண்டா அந்த நாளுடைய களைப்பு, இந்த நாள்ல காலையில் எழும்பினத்திலிருந்து ஓடி ஆடி விளையாடி அல்லது படிக்கிறது, எப்படியோ உடம்பும் களைப்படைந்து மூளையும் களைப்படைந்து எல்லாமே களைப்படைந்து போகும். ஆனா தூங்கி எழும்பினா ஏதோ ஒரு வகையான புத்துணர்ச்சி ஒன்று உடம்புல வரும். அப்ப இந்த தூக்கத்தின் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அந்த புத்துணர்ச்சிகளை தாரான். எனவே அந்த புத்துணர்ச்சி ஏற்படுத்தி தந்த இறைவனை ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் நாங்கள் என்ன செய்யணும், புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா என்ற சொல் வெறுமனே அந்த புத்துணர்ச்சி தார மட்டுமல்ல, அது இப்ப நீங்க மட்டுமல்ல, உங்களோட வீட்டுல வாப்பா தொழிலுக்கு போவதாக இருந்தாலும் ராவுக்கு வரக்குள்ள பாருங்க மிச்சம் டயர்டோட வருவாரு. அப்ப வார மனுஷர் வந்ததும் என்ன செய்வாரு, கதிரையில் உட்காருவாரு, அல்லது சோஃபால் அப்படியே சாஞ்சு கொள்வாரு, அல்லது கட்டில நோக்கியே போவாரு. வைத்து அவர் கேளா சரி டயர்டா இருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் காலையில விடிய காலையில சுபகு பிறகுக்கு அல்லது சுபகு நேரத்துல அல்லது 7 மணிக்கு அவர் என்ன செய்வாரு, திருப்ப மீண்டும் வேலைக்கு போவார், உற்சாகமாக போவார். அப்ப அந்த கப்புக்குள் அந்த தூக்கத்தின் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செய்யறான், உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுக்கிறான். விளையா?
அப்ப அந்த புத்துணர்ச்சி அல்லாஹு தாலா தாரன். அதற்காக நாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அதே போல நான் சொன்னேன் ஏற்கனவே, அல்லாஹ் ரூஹ கைப்பற்றிட்டு திருப்ப அனுப்புறேன்னு சொல்லிட்டு, எனவே திருப்ப அனுப்பி இன்னொரு நாள்ல என்ன வாழ வச்சானே அல்லாஹ். எனவே அதற்காக அல்ஹம்துலில்லாஹ்னு நாங்க சொல்வோம். அப்ப அடுத்து தூங்குற நேரம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பாதுகாப்பாக தூங்கி எழும்புறோம். அதற்காக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லுக்குள்ளால 1000 அர்த்தங்கள் இருக்குது. எனவே கட்டாயமாக நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்யணும்? இந்த துஆவை ஓதணும். ரைட். அப்ப இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் துஆவுடைய ஓசை நேரத்துக்கு கலந்து சேர்க்குது. என்ன? அஹ்யானா அமாத்தனா, அஹ்யானா அமாத்தனா, ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் அல்லது ஒத்திசைவான சொற்கள்னு சொன்னாலும் சரியா. ரைட். இதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம்? இலக்கிய நயம் எழுதலாம். அதே நேரம் எதிர்கருத்து சொற்களாகவும் இந்த சொற்கள் காணப்படுகின்றன. அஹ்யாண்டா உயிர்ப்பித்தான், அமாத்தண்டா மரணிக்க செய்தான். அஹ்யானாண்ட கருத்து எங்களை உயிர்ப்பித்தான், அமாத்தனாண்ட கருத்து எங்களை மரணிக்க செய்தான். சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு 4 சந்தர்ப்ப துவாக்களை பார்த்தோம். ஒன்று, பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா. என்ன? ஸவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் கைர ஹைதுமா குந்த. ரெண்டாவது பார்த்தோம், பயணத்திலிருந்து திரும்பி வரும் போது ஓதும் துவா. ஆயிபூன தாயிபூன ஆபிதூன் லிரப்பினா ஹாமிதூன். மூன்றாவதாக பார்த்தோம், ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்கும் போது ஓதும் துவா. அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஸ்ஃபியக. நாலாவதாக பார்த்தோம், தூங்கி எழும்பியதும் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அப்போ பேலன்ஸ் ஆகிக்குதுன்னு சொன்னா, ஆடை அணியும் போது ஓதும் துவாவும் வுலூ செய்து முடிந்த பின் ஓதும் துவாவும் பேலன்ஸ் ஆகிக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல நான் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் சட்டங்களும் இருக்குது, நாங்க பார்க்கல முதலாம் தவணைக்குரியது, அதையும் நாங்க பார்ப்போம். நீங்க அடுத்த வகுப்பு வார நேரம் கையில ஒரு முஸ்ஹஃப குர்ஆனை எடுத்துட்டு வாங்க. குர்ஆன் இருக்கும் பக்கத்திலேயே வச்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க அந்த சட்டங்களை படிக்க வரல, உங்களுக்கு அது தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஏதாவது கேட்கறதுக்கு ஃபுல்லா டவுட்கள் இருக்குதா? Sir, ஓ, ilayhi the meaning. அவன் பக்கம், அவன் பால் என்ற கருத்து. அவன் பக்கம். Ma in the மாண்டத்தை தனியை பார்க்க வேணும். சரியா? மாண்டத்து பல கருத்துகள் இருக்குது. உதாரணமாக மாண்டா என்ன கேள்வியாக கேட்கிறது, மாண்டா இல்லை என்றதும் வரும், மாண்டா வற்றை என்ற கருத்துலையும் வரும். சரியா? இப்ப அங்கன தனியாக பார்க்க வேணும். இப்ப அஹ்யானா அங்கன அந்த மா என்பது இந்த தனியொரு எழுத்து அல்ல. பக்தமா என்பதே ஒரு சொல்தான். சரியா? பக்தமா பிறகு, பக்த என்றாலும் பிறகு, பக்தமா என்றாலும் பிறகு. சரியா மகள்? yes, sir. ஓகே. சார் ஜெஸாக்குல்லா. ஓகே மகள், பாரக்கல்லா. சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ஸ் இல்லை நான் அனுப்பல. ரைட். ஓகே. இப்போ யாரை ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டிருந்தா அந்த கிளாஸ் லீக்கிறோம் தெரியா? ஃபர்ஸ்ட் ஹானா. ரைட். Sir. ஓகே. ஓ, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரத இது ஒரு அட்டவணையில கொடுத்தாருங்களா சார்? நீங்க சொல்ற துவாக்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைமுக்கு வர அந்த சிலபஸ். சரி, ஓகே. நான் பிடிஎஃப்ல ஏற்கனவே அனுப்பினேன், பார்ப்பேன் மிஸ். நான் திருப்ப செஞ்சு அனுப்புறேன்னு இதுமாண்டா. இப்ப சில ஸ்கூல்ல யூனிட் 1, 2, 3 வரும் என்று சொன்னாங்களாம். எங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் இல்ல, வேற ஸ்கூலால பேப்பர் எடுக்கிறாங்க. ரைட். ஓகே. அதான் அது இப்படித்தான். இப்ப நான் அப்படித்தான் ஆரம்பத்துல படிப்பிச்சேன். இப்ப போன பேட்ச் முந்தின பேட்ச் எல்லாம் படிப்பிச்ச அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாகத்தான் படிப்பிச்சேன். ஆனா இப்ப அது கொஞ்சம் அதை விட இப்படி படிப்பிச்சா நல்லமென்ற அடிப்படையில தான் ஒவ்வொரு டேமாக படிப்பிக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு டேமுக்கு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து படிப்பிக்கிறேன். அந்த அடிப்படையில இப்ப நீங்க எப்படி படிச்சிருக்கிறீங்களோ தெரியாது. ரைட். அப்ப யூனிட்டாக படிச்சிருந்தா உங்களுக்கு வேறு ஸ்கூலால வர பேப்பர்ல எல்லா பாடங்கள்ல இருந்தும் கேள்விகள் வருமாக இருந்தா நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அப்ப உங்களுக்கு உண்மையில அரபி இலக்கியத்துல மார்க்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி புள்ளிகள் எடுக்க இல்லாமல் போகும். அதை நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, சரியாக எப்படி வரும் என்றதை நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள. அப்படி ஒருவேளை யூனிட் 1, 2, 3 என்றுதான் வருமாக இருந்தால் நீங்க படிச்சு இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இபிஎஸ்சியோட யூடியூப் இது ஒன்று இருக்குது. அதுல நீங்க சர்ச் பண்ணினா
நீங்க படிக்காத ஏனைய பாடப்பரப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் அதனூடாக படிச்சு கொள்ளலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல தமிழ்லையா வரும். பெரும்பாலும் தமிழ் தானே, அரபு மிச்சம் குறைவு. ஆனா நான் அரபால வினாக்கள் வாரத்தையும் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். எனவே இதுக்கும் ரெடியாக இருங்க. நான் பேப்பர் எடுக்கிறதல்ல, உங்களோட வளையத்தாலேயோ உங்களோட டீச்சரோ உங்களோட மாகாணத்திலேயோ பேப்பர் வரும். அந்த பேப்பர் எடுக்கிறவர் எப்படி எடுப்பாருன்றது தெரியாதானே. எனவே தமிழ்ல மட்டும்தான் வரும் என்ற எதிர்பார்ப்பு நீங்க வச்சுக்கொள்ள வேணும். அதுல சில நேரம் அரபால உள்ள வினாக்களும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன், அப்படி வந்தாலும் வரும். சரியா? அதையும் கருத்துல கொள்ளுங்க. ரைட். அடுத்தது குரூப்ல இல்லாதவங்க இருக்குமாக இருந்தால், சரியா? ரைட். இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்களா. நோட் 7773171718. ஓகே, நோட் 7731711718 என்ற அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்புங்க. உங்களோட பேரு, உங்களோட வகுப்பு என்ன, உங்களோட ஸ்கூல் என்ன, நீங்க எந்த ஊரு என்றதை மென்ஷன் பண்ணி அனுப்பினா குரூப்ல ஆட் பண்ணி கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஹைர். ஓகே, அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ். ரைட். ஓகே, சுப்ஹானக்கல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.